நம்ம இப்போ ஐ ரீடச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஐ லைட்டாக ஷார்ப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு அதுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மாஸ்க் ஆன் பண்ணிக்கோங்க, இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் எடுத்து கண்ணுக்குள்ளே மட்டும் நம்ம இப்போது ப்ரஷ் பண்ணணும். நம்ம ஸ்க்ரீன் கொடுத்ததுனால நம்ம கண்ணுக்குள்ளே மட்டும் கொடுத்தீங்கன்னா பிரைட் ஆகும். இப்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். 2வது டைம் கொடுக்குறோம் ஸ்க்ரீன். இப்போது ஐபால்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும். ஐபால்ஸ்க்கு மட்டும் கொடுங்க. இப்போ ஐபால்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ஐபால்ஸ்க்கு மட்டும் கொடுத்து அதுக்கும் லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இது பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். கண்ணை மட்டும் லைட்டாக பிரைட்டாக இருக்கும். இப்போது திரும்பவும் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு ஃபில்டரில் போய்ட்டு ஹை பாஸ் கொடுங்க. ஹை பாஸ் கொடுத்துட்டு ஒரு 10க்குள்ளே வேல்யூஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் டெக்ஸ்டர் நல்லா தெரியும். ஓவர்லே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஓவர்லே கொடுத்துட்டு மாஸ்க் பண்ணி கண்ணுக்குள்ளே மட்டும் மாஸ்க் பண்ணுங்கள். நல்லா ஷார்ப்பாக தெரியும் கண்ணு. இப்போ ஓகேனா இன்னும் கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகும். இந்தளவுக்கு அது கொஞ்சம் ஒப்பாசிட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நியூ லேயர், எம்டி லேயர் போடுங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் ஓவர்லே கொடுங்க. இப்போது அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுருங்க. எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டீங்களா? அந்த மட்டும் ரீடச் ஆகுது. அடுத்து நியூ லேயர் போட்டு ப்ரஷ் எடுத்து கலர் வச்சுக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மியாக வச்சுட்டு கண் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எங்கெங்கே வேறு கலர் இருக்கும் அங்கே மட்டும் ஒயிட்டில் ப்ரஷ் பண்ணுங்க. இப்போ இதையும் மெர்ஜ் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சது.